It's been a very busy week. இந்த வாரம் ஒரு மிகவும் ஒரு நெருக்கமான வாரம். And we had 2 house dedications. இந்த வாரத்தில் நமக்கு 2 வீடு பிரதிஷ்டை ஆராதனை இருந்தது. One was Pastor and Minnie's house. ஒரு வீடு போதகருடைய மினி வீடு. And then it was Saju and Bindu's house. இனி வந்து சஜு பிந்து வீடு. And this morning I like to study from, if one of you can read from 1 Peter chapter 11 to chapter 3 verse 7. It's a long passage. Okay, let me repeat. 1 Peter chapter 2 from verse 13 to chapter 3 verse 7. 1 பேதுரு 2வது அதிகாரம் from 11. 11வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 7வது வசனம் வரையிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். It's a long passage, I think, but it's worth reading the whole passage. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11லிருந்து 3வது அதிகாரம் 7வது வசனம் வரையிலும் எடுத்து ஒருவர் நிதானமாய் வாசிக்கலாம். நீளமான வேத பகுதி, ஆனால் அதை வாசிப்பது நமக்கு பிரயோஜனமானது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் தர்க்க நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்தவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்தவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு முரணாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் தனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை தனம் பண்ணுங்கள். வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே திருப்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவருக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி மனைவியிலே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்பனை நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை முடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறம் பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே
மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடன் கூட அவருடன் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Thank you. Pastor, can you pray? நம் கண்களை மூடி நாம் வாசித்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய வசனங்கள் நாங்கள் இன்றைக்கு சிந்தனையாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கும் சபைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனமானது ஆசீர்வாதமாக அமைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருடைய இதயங்களிலும் ஒருடைய மனதிலும் பேசி நல்ல தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்டு அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து தெரிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உடைய வசனம் சபையிலே மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். பேசுகிற ஆண்டவருடைய மகனின் மூலமாக உடைய வசனம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பலத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Now, I think all of us may know what this is. உங்க எல்லாருக்கும் நான் கையில வச்சிருக்கிறது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். Some of us have it, some of us may want to have it, but this is a passport. இது கடவுச்சீட்டு. அடுத்த இடத்துல நுழைஞ்சு போனோம்னா இதை கையில வச்சிருக்கிறோம் அடுத்த நாட்டுக்கு. It's not just that. This says I am a citizen of India. அதுக்கு மேலாக பாஸ்போர்ட் வந்து இது நான் இந்திய பிரஜை என்று உறுதிப்படுத்துகிறது. That's what it says at the bottom. அது கீழே சொல்லுகிறது Republic of India. நான் இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரு குடிமகன் என்று இது உறுதி அளிக்கிறது. Now, this is a temporary document for all of us. இது வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரம், நாம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதான ஒரு உறுதி பத்திரம். It will come to an end at one time. ஆனா ஒரு நாள் இதற்கு முடிவு வரும். We have to apply to get it. அது அடுத்து நம்ம கிடைக்கணும்னா அதுக்கு திருப்பி அப்ளை பண்ணி தான் அதை வாங்கணும். And it has got various process to get this. அதனுடைய காலம் முடிந்த பின்பு அதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கும் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதன் வழியாக போய் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். But as believers in the Lord Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம், that means we have repented and believed in the gospel, மனம் திரும்பி பாவி என்று உணர்ந்து சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நாம், trusted Jesus Christ for our salvation and forgiveness of our sins, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்முடைய ரட்சிப்பிற்காக விசுவாசித்து நம்பிக்கை வைத்திருப்போமே ஆனால், through his death and resurrection, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக we have a passport நமக்கு ஒரு கடவுச்சீட்டு, in which not Republic of India but it says heaven. அது வந்து இந்திய குடியுரிமை என்று சொல்லவில்லை, பரலோகத்தினுடைய குடியுரிமை என்று கொடுக்கப்படுகிற பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. As Paul says in Philippians 3:20, we are citizens of heaven. Our citizenship is in heaven. பிலிப்பியர் 3:20 மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். And that passport is permanent. அந்த கடவுச்சீட்டு நிலையானது, நித்தியமானது. And we don't apply, it is given to us by God. அது நம்ம அப்ளை பண்ணல, ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. And we have received it. Not that it will take us to heaven. We already received this passport. இந்த கடவுச்சீட்டை, இந்த அனுமதியை நாம் பெற்றிருக்கிறோம், நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். And so as Peter is writing, he says in verse 11, as sojourners and exiles. That's what it means. We have the heavenly passport, but here we are sojourners and exiles. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறாரு, அங்க உள்ள பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே நீங்க இங்க இந்த குடியுரிமைக்கு அந்நியரும் பரதேசிகளுமாக மாறிட்டீங்க. And how did we receive? அதனாலதான் இங்க பேதுரு சொல்லுகிறாரு, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் என்று இங்க பேதுரு குறிப்பிடுகிறார். And we received this passport because God caused us to be born again. நாம் இந்த குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன்
தம்முடைய தீர்மானத்தின்படி தம்முடைய அனாதி நோக்கத்தின்படி நம்ம மறுபடியும் திருப்பித்திருக்கிறார். And purely God's grace. அது 100% முழுவதுமான தேவ கிருபையினால். And not only that, He causes us to be born again and makes us His sons and daughters. நம்மை மறுபடியும் பிறக்க செய்து நம்மை அவருடைய குமாரனும் குமாரத்திகளுமாக பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. So in verse 11 and 12, He is exhorting us to live holy lives in relationship to the Father. That's what is read in verse 11. அந்த 11-12 வசனங்களை நாம் பார்க்கும்போது நாம் இந்த மாம்சத்துக்கு எதிராக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பரிசுத்தமாய் நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். So one is to live holy lives, secondly to live honorable lives in our society. ஒன்று பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக வாழுகிறது, சமூகத்துல நேர்மையாய் வாழ்வது, நாம் வாழுகிற சமூகத்துல. Yes, we are permanent citizens of heaven, but as sojourners, this is how we are called to live. நமக்கு பரலோகத்தினுடைய நிரந்தர குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நேர்மையான உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். So that's why in verse 12 it says that people who speak evil against us will see our good works and glorify God. 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். This is the God of our Lord Jesus Christ. இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு. And so as we live that life, God will use us so that He can visit these people who are against us. அவ்விதமாக நாம் நல் நடக்கை நேர்மையுடையவர்களாய் வாழும்போது தேவன் நம்மை அந்த நேர்மையின் மூலமாக பயன்படுத்தி இந்த சமூகத்தை சந்திப்பார். And again we read in Matthew 5:16, it says, "Let your light so shine before men so that they may see your good works and glorify your Father in heaven." மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய வெளிச்சம் உங்களில் உள்ள வெளிச்சம் பிரகாசிக்க கடவது, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு இந்த உலகத்தினுடைய மக்கள் தேவனிடத்தில் திரும்புவார்கள் என்று. Okay, and then in verse 13, 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், he says, "Be subject for the Lord's sake to every human institution, whether it be to the emperor, a supreme, or and so forth." He says, "Be subject for the Lord's sake to every human institution." 14வது வசனத்திலே மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை, நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளாலும் சரி கீழ்ப்படிந்திருங்கள். உலகத்தில் உள்ள அதிகாரங்களுக்கு, அவர்கள் அநியாயம் செய்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று பார்க்கிறோம். So as it says, human institutions, மனித நியமங்கள், உலகத்தில் இருக்கிற ஆளுகைகள். so these are institutions not made by man but given by God. உலகத்தில் நாம் பார்க்கிற அதிகாரங்கள், ஆளுகைகள், தலைவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். And one is the government, that's what we read at the beginning. One is human institution is the government given to us by God. அரசாங்கம் மனிதர்களுடைய கையில் இருக்கிற அதிகாரம், ஆளுகைகள். And then the next one is the place of work, where we work. It's again an institution given by God. நாம் நம்முடைய அரசாங்கம், நாம் வேலை செய்கிற ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம். That's what we read in verses 18 to 25. அதைத்தான் 18 to 25 வரை நம்ம பார்க்க முடியும். And the third institution that God has given is the family, verses 3:1 to 7. அடுத்த மூன்றாவது அமைப்பு, நிர்வாகம், குடும்பம். 3வது அதிகாரம் 1-7 வரையில் அங்க பார்க்க முடியும். And so this morning I want to focus on the institution of the family. நாம் இந்த இன்றைக்கு காலையில அதிகமாக குடும்பம் என்கிற அமைப்பு. And you'll also notice that all these three institutions with begins submit. இந்த 3 மனித நிர்வாகங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது
இந்த நிர்வாகங்களுடைய ஆரம்பம் கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆரம்பிக்கிறது. So my topic for today is submission in the family. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு குடும்பத்தில் கீழ்ப்படிந்திருத்தல். Now verses 1 to 6 which we read it starts off, likewise wives be subject to your own husbands. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Now in each of these cases this word is used likewise. எல்லா இந்த பகுதிகளிலும் அந்தபடி என்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். What is this likewise? அந்தபடி என்றால் என்ன? If you read it, it says for the Lord's sake. அதனுடைய அர்த்தம் என்றால் கர்த்தரின் நிமித்தம் அல்லது கர்த்தருக்காக. Okay, it's not for my sake, for the Lord's sake wives be submissive. குடும்பத்துல மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது புருஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And so in verse 1 if you read, likewise wives be subject to your own husband, so that even if some do not obey the word, they may be won without a word by the conduct of their wives. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவிதமாக கீழ்ப்படிந்ததுனால ஒரு புருஷன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் உங்களுடைய பக்தி கீழ்ப்படிதலினால், உங்களுடைய நல் நடக்கையினால் உங்களுடைய புருஷன் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக, கர்த்தரை இரட்சகராக அறியும்படியாக நீங்கள் எல்லாவற்றிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்பது தேவனுடைய ஆலோசனை. So it says, if you read it, that even if they do not obey the word, அவர்கள் கர்த்தருடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தாலும், it was happening in those days that the women would believe, but the husbands would still be unbelievers. அநேக இடங்கள்ல மனைவிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, புருஷன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவராக இருப்பார். We see this in 1 Corinthians 7 also, where Paul talks about unbelieving husbands, unbelieving wives. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலேயும் அவிசுவாசமான புருஷன், அவிசுவாசம் உள்ள மனைவி, அவர்களை குறித்து பேசுகிறார் பவுல். And so even if you read chapter 2 verses 7 and 8, ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை ஒருவர் வாசிங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான தங்களையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். So here again Peter is writing about those who do not obey the word. இவர்களுக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து இங்கே எழுதுகிறார். So they are the unbelievers as such. அவிசுவாசிகளான புருஷனோ அவிசுவாசியான மனைவிகளோ இருக்க முடியும். And so Peter is saying, let your conduct be such that you will by your conduct win your husband. ரட்சிக்கப்பட்ட மனைவி உடைய நடத்தைகள், நடவடிக்கைகள் புருஷன் கர்த்தரை அறியும்படியாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான நல் நடக்கைகள் இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். Same thing we read in verse 12. It says, keep your conduct honorable so that people will come to believe in the Lord Jesus Christ. அதே போலதான் 12ல உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மேன்மைப்படுத்தும்படி நற்கிரியைகளினால் நம்முடைய அநேக கிறிஸ்துவிடத்தில் வரும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று அங்க பார்க்க முடியும். But then the question is, can they just see your good works and come to faith? உங்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு மாத்திரம் அவங்க விசுவாசத்துல வர முடியுமா? Can they do so? அது நடக்குமா?
Okay, good. Like this says it can't be done because without hearing the word, you cannot come to faith. வேத வசனத்தை கேட்காம யாருமே ரட்சிப்புக்குள்ளால வர முடியாது. And that's what scripture says. அதான் வேதம் சொல்லுகிறது. And it says, if you read, let me ask you, chapter 1 verses 24 and 25. 1 பேதுரு 1வது அதிகாரம் 24 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. So it is through the word people are born again. வேத வசனத்தின் மூலமாக மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டது. It is a seed which enables God uses to cause us to be born again. ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகள் இருதயத்துல போடப்பட்டு, மனதிலிருந்து இருதயத்துல போடப்பட்டு, அது ஆவியினால் ஜீவன் பெற்று மறுபடியும் புறப்பட்டாகிறது. But Peter is saying without a word. ஆனா பேதுரு சொல்லுகிறது வார்த்தை இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. So what does that mean? அப்ப பேதுரு சொல்லுகிற அந்த வார்த்தை இல்லாமல் என்கிறதுடைய அர்த்தம் என்ன? It's possible that you do not continually somehow keep on telling that he gets irritated us. அதாவது தொடர்ந்து நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு வசனத்தை மட்டும் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வசனத்தை கேட்டிருப்பாங்க, அடுத்து உங்களுடைய நல்லடக்கை அதை விசுவாசத்துக்கு நேராக என்ன செய்யும்? கேட்ட வசனத்துல விசுவாசம் வைப்பதற்கு அதை அந்த நல்லடக்கை வழி நடக்கும். It says the good news, your conduct will make the difference and bring him to faith. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் சுவிசேஷம், உங்களுடைய நல்லடக்கை அவைகள் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக உங்களுடைய புருஷனையோ மனைவியோ வழி நடத்தும். And what is this good conduct? உங்களுடைய நல்லடத்தை என்றால் என்ன? It says with respectful and pure conduct. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது Respectful, I don't know. அது எப்படி சொன்னா, மிகவும் மரியாதையாய் உங்களுடைய புருஷனையோ மனைவியையோ நடத்துறது. Respect and pure. மரியாதை இன்னும் பரிசுத்தம், அதாவது ரொம்ப நேர்மையான செயல்கள். Now I'm sorry that the Tamil translation does not go with the English translation, but this is what it is: respectful and pure. சில வேளைகளில் தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தையோடு மிக சரியாக ஒத்து போகாமல் இருக்கிறது. மரியாதையான நடத்தை, நேர்மையான நடத்தைகள் அவர்களை வசனத்துக்கு நேராக கொண்டு வரும். Now, but this word respectful, actually, if you look at the Greek word, means fear. அதாவது ரெஸ்பெக்ட் என்கிறதுடைய மூல வார்த்தை, கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தா அது பயப்படுதல் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. So, do you have to fear the husband? அப்படின்னா மனைவி புருஷனுக்கு பயப்படணுமா? No. வேண்டாம். It is as you fear the Lord and show your pure deeds that God will use it to bring change in the husband. கர்த்தருக்கு பயந்து நேர்மையான ஒழுக்கமான செயல்களை செய்யும் போது அது உங்களுடைய புருஷனையோ அல்லது ரட்சிக்கப்படாத மனைவியோ கர்த்தரிடத்தில் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரும். They will see how you are fearful of God. நீங்கள் கர்த்தருக்கு எப்படி பயப்படுகிறீர்கள் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். And pure, no dishonesty, and the wife being trustworthy. That is what it means to be pure. அதாவது அந்த இடத்துல நேர்மை என்பது எந்த காரியத்திலும் ஒளிவு மறைவில்லாதபடி ஒரு ஏமாற்றுவதற்கான வார்த்தைகள், பொய்கள் பேசாதபடி மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்கிறது. And so through that, fear of God, purity, God using that after the husband has heard the word to turn him to God himself. இப்படிப்பட்ட நேர்மையான நடத்தைகள், நல்லொழுக்கங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம், இவைகளை பார்த்து புருஷன்
கர்த்தரிடத்தில் வழிநடத்தப்படுவார், மனைவி கர்த்தரிடத்தில் வழிநடத்தப்படுவார். And then when we read verse 3, maybe somebody can read it. Chapter 3 verse 3 ஒரு வாசிப்போம். மூன்றாவது பெயரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். Okay. Now why does Peter suddenly move to this part? Talking about adorning. இங்க அலங்காரத்தை பற்றி ஏன் பேதுரு டக்குன்னு இங்க வராரு? Why? எதனால பவுல் இங்க வராரு? It's possible that the wives thought, if I look nice, if I look pretty, possibly my husband may come to faith. மனைவிகள் நல்ல அழகாட்டு பொன்னாபரணங்கள் நல்லபடியா அலங்கரிச்சு அப்படி இருந்தா இருக்கிறதுனால ஒரு புருஷன் கர்த்தருடைய அறிவுல வர முடியும். And and that also is because of the culture that is around us. இந்த அலங்காரங்கள் நாம் வாழுகிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை சார்ந்தமைகிறது. Very often we are influenced by that culture. How people wear outside, we also want to wear. அலங்காரங்கள் அணிகலன்கள் எப்படி நம்ம வாழுகிற சமூக மக்கள் வாழுகிறார்களோ அணிகிறார்களோ அதுபோல நம்மவும் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். But Peter is not telling that you shouldn't braid your hair or wear gold jewelry. பேதுரு உங்களுடைய தலைகளை முடிகளை பின்னுகிறதை குறித்ததோ ஜுவல் அல்லது அணிகலன்கள் அணிக கூடாது என்பதை குறித்து அவங்க சொல்லல. Because if he was saying that, then he says about your clothes, you can't live without wearing clothes. அந்த இடத்துல ஆடையை பற்றி சொல்லுகிறாரு. அது அப்படியே அணிகலன் அணியக்கூடாதுன்னு எடுத்தா ஆடையை அணியக்கூடாது. I mean, you can't live without that. No. ஆடை அணியாம என்ன செய்ய முடியாது, யாரும் உலகத்துல வாழ முடியாது. So basically he's saying, don't get influenced by the culture outside of us. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உலகத்தினுடைய கலாச்சாரத்தோடு வாழ்க்கை முறைமைகளோடு உன்னை ஒன்றிணைத்துக் கொண்டு அதை சார்ந்து பற்றி கொண்டு வாழாது என்பது. Today, the advertisements and all that, gets our attention. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான விளம்பரங்கள், பல பொருட்கள், அந்த பொருள் இந்த பொருள் என்கிற விளம்பரங்கள் நம்முடைய கவனத்தை எடுத்துக் கொள்கிறது. And one thing very noticeable is, lot of the advertisement has whose pictures? இந்த விளம்பரங்களில் நல்ல அநேக விளம்பரங்கள்ல நம்ம பார்த்தா இரண்டு விதமான படங்கள் இருக்கும். Whose pictures do you see? அதுல யாருடைய படங்களை நம்ம பார்க்கிறோம்? If you want to advertise a tire for a car, whose picture will you see? காரினுடைய டயர் விளம்பரத்தை நீங்க பார்க்கணும்னா யாருடைய படத்தாங்க நீங்க பார்ப்பீங்க? Women, you'll see ladies, see they are trying to use them to sell their products. பெண்களை அலங்காரமாக காட்டி அவங்கள் தங்களுடைய பொருட்களை, தயாரிப்புகளை சந்தையிலே விற்பனை செய்ய அதை ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க. Now let me tell you one thing, men are attracted by sight. பார்வையிலேயே men, not women, men. அட்ராக்டிங் தமிழர்கள். பார்வையிலேயே ஆண்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். You remember Adam, when Eve was created and brought to him, what did he do? ஆதாமிடத்துல ஏவாளை தேவன் படைத்து ஆதாமிடத்துல கொண்டு வரும்போது ஆதாம் என்ன சொன்னாரு? He sang the first love song. The sight was very attractive to him. ஆதாம் முதலாக ஏவாளை பார்த்த உடனே ஒரு அழகான லவ் சாங் பாடினார். அன்பின் பாடல் அங்க பாடினார். When he saw her. அந்த பாடல் என்ன? வேதத்தில் வருகிற முதல் பாடல் அது. Okay, we won't talk about it, but what I want to say is that women, wives, it's important how you dress. எதை நாம் இதிலே பார்க்க வேண்டுமானால் நாம் எப்படி உடைகளை
அணிகலன்களை அணிய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Does our outward adorning distract men? அது நம்முடைய உடை, நம்முடைய அணிகலன்கள் இந்த உலகத்தில் ஒரு Distract. எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு நாம் காரணங்களாக நம்முடைய உடையோ அணிகலன்களோ இருக்கக்கூடாது. You know, as one Christian leader says, when they see a woman, they should only see their face. ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவருடைய முகத்தை மாத்திரம்தான் பார்க்கிறார்கள் முதலாவது. Other things should not distract the man. ஒரு பெண்ணை பார்க்கும்போது முகத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் அணிந்திருக்கிற அணிகலன்களோ ஆடைகளோ அவர்களை ஈர்க்கக்கூடாது. But then Peter says, I'm just moving out from that, but what should your adorning be? உங்களுடைய அலங்காரம் எதுவாக இருக்க வேண்டும் என்று பேதுரு இங்கு சொல்லுகிறார். But let's read verse 4 if it is matching up with my English Bible. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. And so Peter is saying, not the external adoring, but the internal adoring. பேதுரு இங்க சொல்ல வர்றது வெளிப்படையான அலங்காரம் அல்ல, உங்களுடைய இருதயத்தின் அலங்காரம். Adorning of the hidden heart, இருதயத்தில் மறைந்திருக்கிற அலங்காரம், which is imperishable, அவைகள் அழியாதவைகள், which only God can produce. அவைகளை தேவனாலேயே இருதயத்தில் உருவாக்க முடியும். The world cannot produce that imperishable heart. அழியாத அலங்காரத்தை இருதயத்திலே உருவாக்குகிறது பரிசுத்த ஆவியாகிய தேவன். And it is precious in God's sight. அந்த அலங்காரம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. And so that is the alangaram that God wants women to have. அந்த அலங்காரத்தை தான் ஆவிக்குரிய விசுவாசியாகிய விசுவாச பெண்கள் அலங்கரிக்க வேண்டும், அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. You know, this morning, we're talking about husbands and wives. இந்த காலையில் நம்ம புருஷன் மனைவியை பற்றி பேசுகிறோம். And some of you all who are not husbands and wives don't think it is not for you as well. சிலர் கணவன் மனைவியுமாக இல்லாம இருக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க, இது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதுங்க. And some of our young girls and young men and boys, one day you are also going to get married. இளம் பெண்கள் இளம் பையன்மாரு நீங்களும் திருமணமாக போறீங்க, அதனால நீங்களும் இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. And so you also need to know how to conduct yourselves as godly women, as godly wives and godly husbands. ஒரு நாமும் எவ்விதமாக ஒரு தெய்வ பக்தி உள்ள புருஷனாக தெய்வ பக்தி உள்ள மனைவியான குணாதிசயங்களுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். So the internal beauty is precious in God's sight. உள்ளான அலங்காரம் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. And so he says in verse 5, this is how the holy women who hoped in God used to adorn themselves by submitting to their husbands. இவ்விதமாக தான் பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் என்று 5வது வசனத்துல பவுல் சொல்கிறார். These women hoped in God. இந்த பெண்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள். They were holy, they belonged to God. அவர்கள் தேவனுடையவர்களாக தேவனுடைய சார்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். They were quiet and gentle. அவர்கள் சாந்தமும் அமைதியுடையவர்களாக இருந்தார்கள். They were filled with good deeds. அவர்கள் நற்கிரியைகளினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். And so submitted to their husbands. அவர்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். And it says they were fearless of anything. That's how they exhibited their goodness. அவர்கள் எதுக்குமே பயப்படாமல் இருந்தாங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட நற்கிரியைகளினால் நற்குணசாலிகளாக நற்குணங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். And then he moves from there to the example of Sarah in verse 5. பேதுரு சாராளுடைய ஒரு மாதிரியை நமக்கு முன்வைக்கிறார். But if you look at the life of Sarah, சாராளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது twice
she obeyed her husband Abraham and told lies. Sarah obeyed her husband and told lies. சாரா வந்து 2 முறை புருஷனுக்கு கீழ்ப்படிந்து போய் சொன்னாங்க. You know, she obeyed and told lies. அவங்க கீழ்ப்படிந்து போய் சொன்னாங்க. So is Peter saying, look, you do like this? அப்படின்னா சாராவுடைய வார்த்தையை பாருங்கன்னா சாராவை போல போய் சொல்லுங்க நான் பேதுரு சொல்றாருங்க. Because she obeyed Abraham. அவங்க வந்து புருஷனாகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாங்க. So that's not what Peter is trying to say. No, do like this. Do what your husband tells to do evil. பேதுரு வந்து உங்களுடைய புருஷன் செய்கிற தவறுகளை அவரோட சேர்ந்து நீங்களும் உடனே இந்த தப்பு பண்ணுங்கன்னு சொல்லல. Never follow your husband to sin. பாவத்துல ஒருபோதுமே உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய புருஷனுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை பாவ காரியங்கள். And so where do you find this? If you read Genesis 18 and verse 12, Peter is not just writing, but he has a reason to write it. Genesis 18 and verse 12. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனம். பேதுரு இதை எழுதுவதற்கு பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலான காரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:12. Okay, anyway, let me read it in English. I hope it will match with the Tamil. It says, so Sarah laughed to herself, saying, after I am worn out and my Lord is old, shall I have pleasure? Is that the way it is? Right, yes. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவன், he called her husband as ஆண்டவன். சாராள் தன் புருஷனை ஆண்டவன், my Lord என்று அழைக்கிறார். Respectful, and it was something that came naturally as such. She was not forced into it, but it came, respectfully, naturally. It was a difficult thing to believe, that she's going to have a child, but she said, my Lord, to Abraham. அந்த காரியம் சாராளுக்கு விசுவாசிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் தன்னுடைய புருஷனை ஆண்டவன் என்று அழைத்து அந்த மரியாதையும் மிகவும் மேன்மையாக கருதி அவருடைய உள்ளத்துடன் அந்த வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்கிறோம். And so, wives, let Christ dictate your ways. அருமையான மனைவிகளே, உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தில் கிறிஸ்து உங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்போம். Do not fear, but be courageous. பயப்படாமல் திட நம்பிக்கையுடையவர்களாக திடமனமுடையவர்களாக இருப்போம். That's what it says at the end of verse 6. And you are her children if you do good and do not fear anything that is frightening. அடுத்த 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். Now we turn to verse 7 for husbands. இப்போது நாம் 7வது வசனத்துக்கு நேராக புருஷர்களுக்கான காரியத்தில் வருவோம். Women, wives have 6 verses, husbands have 7. 1 verse. மனைவிகளுக்கு 6 வசனம் ஆலோசனை, புருஷனுக்கு ஒரே ஒரு வசனம். That's not demeaning the wife. அதனால எந்த விதத்துல மனைவிகளை குறைச்சு மதிப்பிடல. But verse 7 is full of things that husbands should know. 7வது வசனத்துல புருஷன் அறிய வேண்டிய எல்லா காரியங்களும் இருக்கிறது. And again it says likewise. இங்கே நாம் 7வது வசனத்தை பார்க்கமா அந்தபடி என்று ஆரம்பிக்கிறது. For the Lord's sake. அந்தபடி என்பது கர்த்தரின் நிமித்தம். And this verse is not just restricted to husbands, it is applicable to all Christians as such. இது புருஷனுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவ விசுவாச உடைய ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. Like in verse 17 of chapter 2, 2வது அதிகாரத்துடைய 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள்,
ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். So it's applicable to, because Peter says honor everyone. எல்லாரையும் கனப்படுத்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். And honoring as we are citizens of heaven. நாம் பரலோகத்தினுடைய குடியுரிமை உடையவர்களாய் இருக்கிறோம் என்கிற நிலைமையோடு கனப்படுத்துதல். Because that also applies to God's views on marriage. அது தேவனுடைய பார்வையின்படியான ஒரு திருமண பந்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. Now, let me read it in English. It says, likewise, husbands, live with your wives in an understanding way. அந்தபடி புருஷர்களும் மனைவிகளோடு ஒரு புரிந்து கொள்ளுதலோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Understanding way. புரிந்து கொள்ளுதலோடு. That means according to the knowledge, according to knowledge of what Peter is going to write. பேதுரு எழுதப் போகிற அந்த உண்மைகளை அறிந்தவர்களாக. So what is it that we need to know? What does the husband need to know? ஒரு புருஷன் அறிய வேண்டிய காரியம் என்ன? So there are these things about honor, about the weaker vessel, about heirs, about the grace of life. What is the knowledge that we have about these things? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலவீன பாண்டம், Honor, விவேகம், இன்னும் கிருபைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்கிற மரியாதை. Now, for the women, for the wives, I would say, it was submission. மனைவிகளுக்கு கீழ்ப்படிதல். For the husbands, it is honoring. புருஷனுக்கு கனம் பண்ணுதல். Okay, it's not again submitting there, it is honoring. இது கீழ்ப்படிதல் அல்ல, மரியாதை கொடுத்தல். Yeah. No, it means, like, honor means regard with high respect. அதாவது மிகுந்த மரியாதையோடு மேன்மையான எண்ணுதல் மனைவியை. Not like what we want, but giving them high respect. நாம் விரும்புகிறபடி அல்ல, நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர்களை மிகுந்த மரியாதையோடு பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. It's not easy for the man to do that. மனிதர்கள், ஆண்கள் இது செய்வதற்கு சாதாரண எளிமையான காரியம். It's easy to respect your parents. பெற்றோரை கனப்படுத்துவது, மரியாதை கொடுப்பது எளிதான காரியம். But honoring wives, மனைவிகளை மரியாதை கொடுத்து மதிப்புக்குரிய நபராக பார்ப்பது, it's difficult. கஷ்டமான காரியம், மிகுந்த கடினமான காரியம். But Peter is saying, yes, we need to honor our wives. For what reasons? ஆனால் பேதுரு இங்க சொல்லுகிறார், மனைவிகளை மரியாதையோடு உயர்வாக பார்க்க வேண்டும் என்று அதற்கான காரணத்தை பேதுரு சொல்லுகிறார். So what do we need to know about our wives, about women, in order to honor them? நாம் அவர்களை எப்படி மரியாதையோடு மதிப்புக்குரியவர்களை பார்ப்பதற்கு நாம் எவைகளை நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும்? Peter says they are a weaker vessel. பேதுரு சொல்லுகிறார், அவர்கள் பலவீனமான பாண்டங்கள். Now doesn't mean we are not vessels. Doesn't mean husbands are not vessels. அதற்கு அப்படின்னா புருஷர்கள் பாத்திரங்கள் அல்ல என்று அர்த்தம் அல்ல. Both are vessels, but the wife is a weaker vessel. நம்ம எல்லாருமே பாத்திரங்கள், ஆனா மனைவி பலவீனமான பாத்திரம். Now what does patram or vessel mean? பாத்திரம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Just read 2 Corinthians 4 and verse 7. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 4 verse 7. 2 Corinthians 4 and verse 7. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
Okay. It shows, but we have this treasure in jars of clay, so that the surpassing power belongs to God and not of us. Sorry, that's not the word. that's right. Okay. That is, our bodies have these treasures in jars of clay. Yeah. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம், சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். And so the vessels would mean our bodies as such. இங்கே பாத்திரங்கள் என்பது நம்முடைய சரீரத்தை கொடுக்கிறது. And so when we compare men and women, it's true, in our bodies we are different. அதே ஆண்களும் பெண்களையும் நாம் சரீர பிரகாரமாக பார்க்கும்போது ஆண்கள் வித்தியாசமானவர்கள், பெண்கள் வித்தியாசமானவர்கள். Men are stronger physically than women. ஆண்கள் பெண்களை விட சரீர பிரகாரமாக பலன் உள்ளவர்கள். Now when you look at sports, விளையாட்டுத் துறையை நாம் பார்க்கும்போது men compete with men, women compete with women. ஆண்களோடு தான் போட்டி போடுவாங்க, பெண்கள் பெண்களோடு தான் போட்டி போடுவாங்க. Because they are different, because that's how they are. ஏனென்றால் அவர்கள் வித்தியாசமானவர்கள், இரண்டு பேருடைய பலனில வித்தியாசம் உண்டு. And so men have what they would say an advantage over women. ஆண்களுக்கு சரீர பலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களை விட அட்வான்டேஜ், அதாவது மேன்மை, தகுதி அதிகம் உண்டு. But Peter says, okay, you have an advantage, honor her. உனக்கு அந்த பெரிய பலன் இருக்கிறது, அந்த தகுதி இருக்கிறது, ஆனால் உங்களுடைய மனைவிகளை மரியாதைக்குரியவர்களாக நாம் நடத்த வேண்டும். It says weaker vessel. அவர்கள் பலவீனமானவர்கள் என்று அறிந்து. So how do we honor our wives? நம்முடைய மனைவிகளை நாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும்? Protect them. பாதுகாக்க வேண்டும். மனைவிகளை எல்லா விதத்திலும் பாதுகாப்பது நம்முடைய கடமை. Provide for them. அவருடைய தேவைகளை கொடுக்க வேண்டும். Provide leadership to them. Lead them. அவர்களுக்கு குடும்பத்துல சில தலைமைத்துவங்கள், பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். Initiative, help them, to not suppressing them, but enable them to be initiative. சில காரியங்களை அவர்கள் தானாக செய்வதற்கு தூண்டுகோலாக உற்சாகப்படுத்தி அவர்களை தூண்டிவிட வேண்டும். Be gentle with your wives. மனைவிகளோடு நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும். Tender, not harsh. இலகுவாய் நடந்து கொள்ள வேண்டும். If you read, we will not read it, Ephesians chapter 5, where he instructs husbands. எபேசியர் 5வது அதிகாரத்தில் புருஷர்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்கும்போது, and there the comparison is with Jesus Christ as he gave himself to the church. He gave himself to the church as a sacrifice. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியாக சபைக்கு ஒப்பு கொடுத்தது போல புருஷர்கள் மனைவியிடத்துல, குடும்பத்துல தன்னை மனைவிகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். Modeling Christ and his church. கிறிஸ்துவும் சபைக்கும் உள்ள உறவை மாதிரியாக, பாடமாக எடுத்துக்கொண்டு குடும்பத்திலே செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். We husbands very often take our wives for granted. புருஷனாக நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய மனைவிகளை நம்ம தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வோம். அதான் We take them for granted. We can do anything and get away with it. நம்ம என்ன செய்துட்டோம், நம்ம எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு நினைப்போம். We may not do it with other women, but with our wives we take the freedom and do it. மற்ற எல்லா பெண்களோடு அப்படி செய்ய மாட்டோம். மனைவின்னா நம்ம எப்படி வேணாலும் நடத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். And that's what we see in the culture around us also. நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. We may get angry with them. We may say harsh words with them. நாம் கோபப்படுவோம், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். But that is not what Peter is telling the husbands. ஆனால் அவைகளை செய்வதற்கு பேதுருவின் மூலமாக தேவன் நமக்கு ஆலோசனை தரவில்லை. அது செய்யக்கூடாது என்று வேதம். Honor them.
மரியாதை கொடுக்க வேதம் சொல்லுகிறது. And then he says, one is honor them as the weaker vessels, and second is honor them as being heirs, which we read again at the end of verse 7. It says, honor the women as a weaker vessels, since they are heirs with you of grace of life. அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் ஏன் மனைவிகளை மரியாதைக்குரியவர்களாக நடத்த வேண்டும் என்பதற்கான காரணம், அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினால். They are heirs along with us. அவர்கள் சுதந்திரவாளிகள், நம்மை போல ஆவிக்குரிய சுதந்திரவாளிகள். Just read chapter 1, 3 to 4. ஒன்றாவது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். He has caused both husband and wife to be born again. தேவன் புருஷனையும் மனைவியையும் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். And both, one is the son, one is the daughter of the heavenly Father. ஆண்கள் மகனாக மகளாக பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். And both of them are inheritors of God's inheritance. ரெண்டு பேருமே தேவனுடைய சுதந்திரவாளிகள், பரலோகத்தினுடைய சுதந்திரவாளிகள். God owns everything. எல்லாமே தேவனுடையது, அவருக்கு சொந்தமானது. And we are heirs of all those things. நாம் தேவனுடையவைகளுக்கு சுதந்திரவாளிகள். And then if you read verse chapter 1 and verse 13, ஒன்றாவது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். So we are also inheritors of God's grace, which will be given, as it says, in the coming of God's Jesus Christ. நாம் தேவனுடைய கிருபைக்கு சுதந்திரவாளிகள். நாம் நாட்களில் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் அநேக ஆசீர்வாதங்களை கிருபையினால் பெற்றுக்கொள்ளவும் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். Which is also for the wives. அதே கிருபைக்கு சுதந்திரவாளிகளாக மனைவிகளும் இருக்கிறார்கள். And then if you read verse 4, chapter 4 and verse 13, 4வது அதிகாரம் 1, 6 and 7, sorry. 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பெண் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். When Jesus comes, who will get the praise and glory? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யாருக்கு கனமும் மகிமையும் உண்டாகும்? Both to the husband and to the wife. புருஷனுக்கும் மனைவிக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். And so husbands recognize this. ஆனபடியினாலே புருஷர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். Respect and honor an heir of infinite glory. மரியாதையோடும் மதிப்போடும் உயர்வோடும் நிச்சயமான மகிமைக்கு சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து செயல்படுவோம். Are you amazed? I'm asking the husbands that your wife is the daughter of the king. நீங்கள் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறீர்களா? அவருடைய மனைவி பரலோகத்தின் ராஜாவுடைய பிள்ளை என்கிற ஒரு சந்தோஷம், ஆச்சரியம், பிரமிப்பு உங்களுக்குள் இருக்கிறதா?
That is what she is. உங்களுடைய மனைவிகள் பரலோக ராஜாவுடைய பிள்ளை. And are you thankful for that, that your wife is the daughter of the heavenly king? உங்களுடைய மனைவி பரலோகத்தின் ராஜாவுடைய மகள் பிள்ளை என்பதனால் நாம் சந்தோஷப்படுகிறோம். That's why we honor our wives. ஆனபடினால தான் நம்முடைய மனைவிகளை நாம் கனப்படுத்துகிறோம். Thank God that you're living with the daughter of the heavenly king. நாம் பரலோக தேவனுடைய குமாரத்தியோடு மகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். As I look around, none of the husbands are smiling. Except எந்த possibly. புருஷன்மாருக்கு முகத்திலே சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை. It's amazing. அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். You live with her, you sleep with her. நீங்க பரலோக தேவனுடைய மகளோடு வாழுகிறீங்க, தூங்குறீங்க. It's so amazing. அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். All that you can do is honor her. நாம் எல்லாம் செய்ய முடியும் என்ற அதை அவர்களுக்கு மரியாதை மதிப்பை செலுத்துவோம். Now that's what husbands need to do. அதைத்தான் புருஷர்கள் மனைவிக்கு செய்ய வேண்டும். And so women, wives submit to their husbands because of the Lord Jesus Christ, and the husbands honor their wives. மனைவிகள் ஆண்டவராகிய கர்த்தரின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், புருஷர்கள் மரியாதையோடும் மிகுந்த மரியாதையோடும் உங்களுடைய மனைவிகளை நடத்தவும். Then Peter gives a warning to the husbands. கடைசியாக பேதுரு புருஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். He says, if you do not honor your wives, your prayers will not be answered. உங்களுடைய மனைவிகளை நீங்கள் கனம் பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது என்று பேதுரு எச்சரிக்கிறார். You can spend time in prayer, but if you are not honoring your wife, no answer. நீங்க ஜெபம் பண்ணலாம், நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுடைய மனைவியை கனப்படுத்தலைன்னா, மதிப்புக்குரியவங்களா நடத்தலைன்னா உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. That's the truth. அதான் சத்தியம், உண்மை. That's what Peter is saying. அதைத்தான் பேதுரு மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். And if you read chapter 4 and verse 17, 4:17 நீங்க வாசிப்பீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம் verse 4 verse 7 please. 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருந்து. So in honoring, let us be self-controlled and sober-minded for the sake of our prayers. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். Sober-minded, knowing who your wives are. உங்களுடைய மனைவி யார் என்பதை அறிந்த தெளிந்த புத்தி. And so that when we know our wives, we honor them so that our prayers are not hindered. அவர்கள் யார் என்று அறிந்து அதற்கான கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் தேவனால் கேட்கப்படும். And then we read verse 3 and verse 12. 3 மற்றும் 12 வசனங்களை வாசிப்போம். 3 verse 12. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். 3 verse 12. Chapter 3 verse 12. Sorry. 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. What will a righteous man do? நீதிமான் என்ன செய்வான்? What do you think a righteous man will do in the context of the family? குடும்ப உறவுல ஒரு நீதிமான் என்ன செய்வான்? He will honor his wife. தன்னுடைய மனைவியை கனம் பண்ணுவான். That's what he will do. அதைத்தான் செய்வான். And so the ears of the Lord is open to his prayers.
அப்போது அவனுடைய ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் காது அவருடைய ஜெபம் பதிலளிக்கப்படும். And then it says, but the face of the Lord is against those who do evil. அங்க நம்ம பார்க்கிறோம் தீமை செய்வர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். And then if you read just last verse, Matthew 18 and 19. மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18:19. அல்லாமல் உங்கள் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். And so here there are two persons, husband and wife. இங்க உங்களில் 2 பேர் புருஷனும் மனைவியும். And by dishonoring the wife, you are breaking the unity. நீங்கள் மனைவியை கனவீனப்படுத்துகிறதுனால நம்முடைய குடும்பத்துல ஐக்கியத்தை நாம் குலைக்கிறோம். Then what happens to our prayers? அப்போது நம்முடைய ஜெபங்கள் என்ன நடக்கிறது? God won't answer. கர்த்தர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. கர்த்தர். And then when there are interpersonal relationships, when you are not in good terms with each other, you cannot kneel down and pray with each other. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை மதிப்பு இல்லாமல் இருந்தால் ஒன்றிணைந்து ஜெபிக்க முடியாது. And so this is what Peter is telling the husbands. இதைத்தான் பேதுரு புருஷனுக்கு சொல்லுகிறார். Honor your wives. மனைவிகளை கனப்படுத்து. And so we have seen the submission in the family of both husband and wife. நாம் குடும்பத்துல மனைவி புருஷனுடைய கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக்கொண்டோம். Wives submit, husbands honor. மனைவி கீழ்ப்படிந்திருங்கள், புருஷன் மரியாதை செலுத்துங்கள். And I was thinking, how do we apply it in our lives? அதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும்? We are not perfect husbands and wives. நாம் யாருமே முழுமையான நிறைவான தப்பு பண்ணாத புருஷன் மனைவி இல்லை. And so we need to accept that there are difficulties in doing that. இவைகளை செய்கிறதுல நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். And so to recognize that, in my own strength, I cannot do it. God, give me your help. இவைகளை நான் கேட்ட வசனத்தின்படி என்னுடைய பலத்தினால இவைகளை நான் நிறைவேற்ற முடியாது. இவைகளை நடைமுறைப்படுத்த கர்த்தர் பலன் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். Remind yourself daily that God, in my family, as wife, I need to submit. As men, husbands, I need to honor. ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூறுவோம். மனைவியாக நான் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, புருஷனாக நான் எல்லா சூழ்நிலையிலும் மனைவியை மரியாதையோடும் கனத்தோடும் நடத்த வேண்டும் என்று நாம் அதை நினைவு கூறுவோம், மனதில் எடுப்போம். Not under compulsion. இது கட்டாயத்தினால் அல்ல. Because of what God has done for us. தேவன் நமக்கு செய்ததை நினைத்து, தேவன் அவருடைய கிருபையின் செயலை நினைத்து கர்த்தருக்காக இதை செய்ய நாம் துணிய வேண்டும். Seek help from our spouses and children. இவையை நடப்பிப்பதற்கு நம்முடைய புருஷனிடத்திலிருந்த மனைவியிடத்திலிருந்த பிள்ளையிடத்திலிருந்த உதவியை நாடுவோம். Children are very observant. பிள்ளைகள் மிகவும் அதிகமாக கவனிப்பாங்க. And so when they see the father not honoring the mother, the father must be open to the children telling, அப்பா நீங்க இப்படி கனப்படுத்தலன்ட்டு. ஒரு அப்பா மனைவியை கனப்படுத்தாமல் இருக்கும்போது பிள்ளைகள் அதை சொல்லலாம். But the father must be open to that. We won't help. We cannot do this by ourselves. நாம் மற்றவருடைய குடும்பத்தினருடைய உதவியினால் தான் செய்ய முடியும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Because it's impossible for us to be a submissive wife and an honoring husband. நாம் ஒரு கீழ்ப்படுகிற மனைவியாக மனைவியை கனப்படுத்துகிற புருஷனாக இருப்பது மிக கடினமான காரியம். So we need help. That's why the family is there. அதுக்கு நமக்கு உதவி தேவை. அதற்காக தான் குடும்பம் இருப்பது. So the husband should be open to the wife for the feedback she will give about his honoring as such. அவிதமாக புருஷனுடைய கனப்படுத்துகிறதை குறித்து அவங்க வெளிப்படையாக இருக்க வேண்டும். So also the
wife should be open to the husband when he says, look, in these ways you are not submitting to me. மனைவி புருஷன் வந்து என்னென்ன காரியங்களை நீ கீழ்ப்படியலை சொல்லும்போது அதற்கு திறந்த மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். And this is to help each other. No, it's not to suppress one another. இது யாரையுமே மட்டப்படுத்துவதற்கல்ல, தட்டி தாழ்த்துவதற்கல்ல, உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு. Finally, center our lives around the gospel of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சார்ந்து வாழ வேண்டும், இருக்க வேண்டும். Look at the cross daily. சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். Look at what he has done for you. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நினைத்து பார்ப்போம். You know, he has done so much, which we cannot repay. நமக்காக கல்வாரி சிலுவையிலே பரலோகத்தின் தேவன் செய்தது மிக அதிகம். அதற்காக நாம் எதையுமே மறுபடியும் செலுத்த முடியாது, பதில் செலுத்த முடியாது. As Paul says, forgive one another as Christ has forgiven. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஒருவருக்கொருவர் மன்னிப்போம், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். So ask the Lord to enable us to keep the cross, the gospel at the center of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வைத்தலின் சுவிசேஷத்தை சார்ந்து அதிலே நிலைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நடத்தப்படுவதாக அமைய ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். I'm going to read it. When Paul talks about submission of slaves to the master, அப்போஸ்தலனாகிய பவுல் வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும்போது, you can go home and read it. நீங்கள் இதை வீடுகளில் போய் வாசிக்கலாம். It's found in chapter 2 verses 24 to the, we will not read it now, 24 to 29. இரண்டாவது அதிகாரம் 24 வரை. And he tells the slaves, submit as Jesus submitted to the Father on the cross for our salvation. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பிதாவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தது போல வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். God's desired plan for a family is that we have a submissive family. தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற விசுவாச குடும்பம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிற குடும்பம். Wives submitting to the husband, husbands honoring their wives. கீழ்ப்படுகிற மனைவி, கனப்படுத்துகிற, மரியாதை கொடுக்கிற புருஷன். Let us pray. I'll ask Pastor